வணக்கம். கிளாசிக் ஸ்பைசி கிச்சன்ல இருந்து அருணா. வாங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கிளாசிக் ஸ்பைசி கிச்சன்ல சூப்பரான நார்த் இந்தியன் ஸ்பெஷலான ஆலு பரோட்டா, ஆலு ரொட்டி எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போறோம். இந்த ஆலு ரொட்டின்றது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம உருளைக்கிழங்க ஸ்டஃப் பண்ணி செய்யக்கூடிய சப்பாத்தி தாங்க. இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். ஒரு பவுலில் 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. ஒரு கப்புன்றது 250 ml. 1 டீஸ்பூன் உப்பு, 3 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. மாவு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரியே பிசைஞ்சிக்கிறது தான் எப்பயும் போல். நல்லா கலந்து விட்டுக்கிட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் இப்படியே பிசைஞ்சிட்ருக்கலாம். இந்த மாவு மேலே 1 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து நல்லா தடவி விட்டுட்டு ஒரு கவர் பண்ணிக்கலாங்க. காயாமல் இருக்கும் மாவு. இப்படியே ஒரு 1/2 மணி நேரம் விட்டுடலாம். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்கு பார்க்கலாங்க. நல்லா நான் ஒரு 3/4 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். அதை நல்லா தோல் உரித்து எடுத்துக்கலாம். இதை நல்லா மசிச்சுக்கலாங்க. நீங்கள் மேஷர் வச்சு மசிச்சிட்டாலும் சரி, ஒரு கேரட் திருவி வச்சுக்கிட்டாலும் சரிங்க. நல்லா நைஸாக இருக்கணும், நமக்கு கட்டி கட்டி இல்லாமல். அவ்வளோதான். நமக்கு பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு இருக்கணும். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிட்டு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து வதக்கிக்கலாங்க. அதோட ஒரு 4 பச்சை மிளகாவும் பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். 1 இன்ச் அளவுக்கான இஞ்சியை நல்லா துருவிக்கிட்டேங்க. அதே மாதிரி ஒரு 7-8 பல் பூண்டையும் நல்லா திருவி சேர்த்துருக்கிறேன். நல்லா வதக்கிக்கிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலையிலையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. 1 தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் மசாலா பொடியை சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க, வதக்கிக்கலாம். மசாலா கருகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து அதை நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடியை போட்டு வேகட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வதங்கி வெந்திருக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கஸ்தூரி மேத்தி 1 டீஸ்பூனுங்க. அதாவது நம்ம காஞ்ச வெந்தய கீரையை தான் நல்லா க்ரஷ் பண்ணி கையில் தேய்ச்சி இதில் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு வாசனை இந்த டிஷ் கொடுக்குங்க. இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இதோட நம்ம மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்குகளையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்து மசிஞ்சதுனால அதை வேகணுன்றதெல்லாம் இல்லை, நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுருந்தா போதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி இது ஆறட்டும். ஒரு பக்கம் வச்சிடலாம். அதுக்குள்ளே சப்பாத்தி மாவு நம்ம ரெடி பண்ணலாங்க. 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறி இருக்குது பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை திரும்ப ஒரு 5 நிமிஷம் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாம். இது நாம் ஒரு கவுண்டர் டாப்லேயோ நம்ம கட்டிங் போர்ட்லேயோ ஏதோ ஒன்றுத்தில் இப்படி விரித்து உருட்டி விட்டுட்டுங்க. நம்ம கத்தி வச்சு ஒரே அளவுகளாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு சப்பாத்தி எல்லாம் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. நல்லா இப்படி இன்னொரு முறை அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வருங்க. அப்போ தான் எல்லா உருண்டைகளையும் இதே மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ சப்பாத்தியை நம்ம தேய்ச்சிக்கலாம். மசாலாவும் நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இதையும் ஒரு உருண்டை பிடிச்சி வச்சுட்டாக்க நம்ம சப்பாத்தி தேய்க்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு உருண்டைகளை நல்லா பெரிய சைஸாகவே நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க. கிட்டத்தட்ட மாவு உருட்டின அளவுக்கே இருக்கலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி உருட்டிக்கலாம். நம்ம இப்போ சப்பாத்தியை தேய்ச்சிக்கலாங்க. மாவு எடுத்து நல்லா மாவில் டஸ்ட் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப்பில் வச்சு தேய்க்கலாம். ரொம்ப சின்னதாக இப்போ தேய்ச்சா போதுங்க. இது உள்ள ஒரு உருண்டையை மசாலா உருண்டையை வச்சு நம்ம நல்லா இந்த கொழுக்கட்டை மோதகத்துக்கு உருண்டை பிடிப்போம் இல்லைங்களா, கொசுவம் எடுக்கிற மாதிரியே எடுத்து நடுவில் எல்லாம் சேர்த்து அழுத்தி விட்டுடலாங்க. அது எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா இதை மாவில் டஸ்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு மசாலா வெளியில் வராது.
நம்ம தேய்க்கிறப்ப கொஞ்சம் பார்த்து தேய்க்கணுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கக்கூடாது, மசாலா முழுசு வெளியில் வந்துடும். லைட்டாக வெளியில் வர்றதுனால ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம அப்படியே போட்டுக்கலாம். ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப லேசாகவும் இல்லாமல் தேய்க்கணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும் திக்னஸ்ஸு. நம்ம இப்படி பண்ணுறதுனால மாவெல்லாம் டஸ்ட் வெளியில் தள்ளிடுங்க. நம்ம சூடாக இருக்கிற கல்லில் போட்டு எடுக்கணுங்க. நல்ல கல் சூடாக இருக்கணும். 2 பக்கம் திருப்பி போட்டு கொஞ்சமாக எண்ணெயை விட்டு இது பண்ணிக்கலாம். எண்ணெய் இல்லைன்னா நெய் கூட விடுங்க. நெய் விடுறப்ப இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியும் கூட. நான் எண்ணெய் தான் விட்டுருக்குறேன். 2-3 தடவை இப்படி திருப்பி போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் பாருங்கள் எடுத்துடலாம். சப்பாத்தி நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க. ஆலு ரொட்டி நம்ம யூஷுவல் சப்பாத்தி மாதிரியே தான். இதே மாதிரி எல்லா சப்பாத்திகளையும் நம்ம போட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. மசாலா வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. ஆலு ரொட்டி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. தொட்டு சாப்பிட்றதுக்கு எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. உங்களுக்கு தேவைப்பட்டால் வெங்காய தயிர் பச்சடியை தொட்டு கூட சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சப்பாத்தி எல்லாம் நம்ம இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்துக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், இந்த லேயர் தனியாக பிரிஞ்சு வந்து உள்ள மசாலா இருக்கிற மாதிரி இருக்கும். சாஃப்டாக இருக்கும். இந்த ஆலு ரொட்டி நல்லா ஸ்பைஸியாக காரசாரமாக சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த ஆலு ரொட்டி சூப்பராக சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டீங்க இல்லைங்க. ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யுங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேன் அப்போ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.